தெரிகிறது. கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெள்ளத் தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது. இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல 21 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க. கச்சத்தீவை மீட்டு தாருங்கள், கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று. அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும். காரணம், இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோலுங்கண்ணா. 2 ஆண்டுகளாகவே இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை செய்திக்குறிப்பில் இருக்குது. இதை போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலே பேசி அஃபீஷியலாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம். கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும். பொதுமக்கள் முன்னாடி வந்து தமிழக மக்கள் முன்னாடி கை கட்டி நமஸ்காரம் பண்ணி அப்பாலஜி கேட்கணும். செய்த தவறுக்காக ஒரு மீனவ சொந்தங்களை போய் இன்றைக்கி வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும். திமுகவையும் கூட கூட்டிகிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திட்டு அடுத்த 10 நாட்கள் வெறும் மன்னிப்பு பிரச்சாரம் மட்டும்தான் காங்கிரஸும் திமுகவும் நடத்துகிறார். அந்தளவு கொடுமையாக செய்துவிட்டு எதுவும் தெரியாமல் காங்கிரஸுடைய மாநில தலைவர் அவருடைய தேசிய தலைவரை போல பேசினா என்னென்ன பதில் சொல்கிறது? பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய மாநில அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு சில கேள்விகள் வைத்திருக்கின்றோம். இத்தனை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே சொன்ன கட்டுக்கதை, கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க, எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க, எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பற்றி தெள்ளத் தெளிவாக என்ன பேசியிருந்தாருன்னா, அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல, எங்களுடைய அனுமதி கேட்கல, எங்களுக்கு தகவல் கூட சொல்லலை, காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்துருக்குறாங்க, இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரன் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடலை. குறிப்பாக செலியன் அவர்கள் விடலை. காரணம், தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள், ஏமாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கி கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள், ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள், டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் BK பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியேட் கான்ஃபரன்ஸ் ரூம் 4 சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸில் 19 ஜூன் 1974 காலையில் 11 மணிக்கு சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு 1 மணி நேரம் செல்கிறது. அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப் அடித்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள். இத்தனை காலமாக இது கிளாசிஃபைடு மெட்டீரியலாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதில் மிக தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெள்ளத் தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது. இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா இது போல் கிட்டத்தட்ட ஒரு 9 பக்கத்திற்கான நோட்ஸ். அவங்களுடைய 1 மணி நேரம் நடந்த ப்ரீஃபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது 9 பக்கத்துக்கான நோட்ஸ். இதை முழுவதுமாக இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம். நேற்று பேசியது, இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதில் மிக முக்கியமானது, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க, இதை ஒரு 2 வருடம் தள்ளி போட முடியுமா? இன்றைக்கி வேண்டாம், 2 வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவை நீங்கள் தார வாருங்க, இன்றைக்கி வேண்டாம் என்று சொல்கிறாங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெள்ளத் தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதர சகோதரிகள், இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும். அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் நேரம் கழித்து ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்போ கூட கச்சத்தீவுக்கு நடுவில், குறிப்பாக அந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்டரில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள்
கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை, சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன், இதை நான் லோக்கலில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதை பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன், அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் முதல் கேள்வி, அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1974 கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்குது. இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல 21 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க, கச்சத்தீவை மீட்டு தாருங்கள், கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று. அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் காரணம், அதற்காக சம்மதம் கொடுத்துவிட்டு 21 முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய முதல் கேள்வி. அப்போனா உங்களுடைய பங்களிப்புதில் இருந்திருக்கு. இன்றைக்கி தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும். இரண்டாவது, காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் சின், அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி, இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க. இந்திய இறையாண்மையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை 1960 பேசின அதே பேச்சை தான் அவங்க பேச போகிறாங்களா, இதெல்லாம் இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரியாக தான் பார்க்குறாங்களா என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மூன்றாவது, இன்றைக்கி ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. 2014க்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். 2014க்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஏதை பொதுமன்றத்தில் வைக்கிறோம், எதற்காக இன்று பேசுகின்றோம்? உங்களுக்கு தெரியும், தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்துருக்கோம், கச்சத்தீவை மீட்க வேண்டும். இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல். அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய மீனவர்கள் முதல்ல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்போ கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால மீன் வளமும் குறைவாக இருக்கிறது. அதனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க கைது பண்ணுறாங்க. இதற்கெல்லாம் ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய நாட்டு கைக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 6 அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் போய் வலையை போடலாம், உலர்த்தலாம், அங்கே கச்சத்தீவில் இருக்கலாம், ஆனால் தங்கக்கூடாது என்கின்ற ஆர்டிக்கல் 6ஐயும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்புவில் இந்தியாவில் 2 ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிக்கல் 6ஐயும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு சதி வேலையை செய்துவிட்டு கிட்டத்தட்ட இதே ஸ்டோரியை கடந்த 45 வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவு எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, எங்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு தம்மா தும்மான் பார்லிமெண்ட்லாம் குதித்து இது ஏதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும், இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி. கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்பீங்க, கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்போ கொண்டு வரும்? இதற்கான பதில் இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கும், இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை. ஏன்னா அந்த பாலிஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கோர்ட்
குறிப்பாக இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில். டேபிள் மேல் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படை என்னென்னா, தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதற்காக எல்லா ஆங்கிளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. காரணம், இது மோடி அவர்கள், ஜெய்சங்கர்ஜி அவர்கள் இவர்களெல்லாம் தனி கவனம் இதில் செலுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இதுதான் உண்மை. இது அன்னைக்கே அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும். காரணம், இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோலுங்கண்ணா. 2 ஆண்டுகளாகவே இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை செய்திக்குறிப்பில் இருக்குது. இதை போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலே பேசி அஃபீஷியலாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம். கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும். ஆனால் தேர்தல் சமயம்னு பார்க்காதீங்கன்னா, அதாவது இது குறிப்பாக எப்படி இது இன்றைக்கி வெளியே வந்துச்சுன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மிக கடுமையாக நம்முடைய பிரதமரை பற்றி கடுமையாக பேசியிருந்தார். நான் லெட்டர் எழுதினேன், கச்சத்தீவே வரல, நாங்கள் துரோகிகள் அல்ல, கச்சத்தீவு எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தாங்க, அது இதுன்னு பேசியிருந்தாங்க ராமநாதபுரத்தில் மீனவர்கள் சபையில். அதன் பிறகுதான் உண்மையாலும் இது என்னென்னு கண்டுபிடிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நாம் சொல்லியிருக்கோம், நாம் எலெக்ஷனுக்காக கையில் எடுக்கல, 2 வருட காலமாகவே சொல்லி கொண்டிருக்கின்றோம் கச்சத்தீவை திரும்ப கொண்டு வரணும். இன்றைக்கி சொல்கிறதா அன்றைக்கி சொல்கிறேங்கண்ணா. ஸோ முதலமைச்சர் பேசிய பிறகு இதில் என்ன இருக்குது, என்ன நடந்திருக்குது என்று கண்டுபிடிப்பதற்காக ஆர்டிஐ மூலமாக அப்ளை செய்யப்பட்ட பொழுது இதெல்லாம் பொதுவெளியில் இல்லாத டாக்குமெண்ட். அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சரவையில் அவங்க முடிவெடுத்தாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், தமிழக மக்களுடைய நலனுக்காக, இந்திய மக்கள் நலனுக்காக ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை டீக்ளாசிஃபை பண்ணி ஆர்டிஐயில் அவர்கள் கொடுத்தார்கள். அது வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு. இன்று இந்திய அளவில் இது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில பத்திரிகை இதை 2 பாகமாக பிரசுரம் செய்த பிறகு எல்லா மக்களுக்கும் கூட என்னன்னு தெரிஞ்சிருக்கு. முதல்ல மக்களுக்கு உண்மை தெரியணும், ஹிஸ்ட்ரி தெரியணும். இன்றைக்கி மக்களுக்கு உண்மையான சரித்திரம் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. அது அந்த ஆர்டிஐ மூலமாக கிடைத்த டாக்குமெண்ட்டை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2வது, இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள், மீனவர்கள் பிரச்சனையை தடுப்பதற்கு எல்லா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 3வது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இதெல்லாம் தேர்தல் காலத்திற்கு முன்பிருந்து. ஆனால் அந்த டாக்குமெண்ட் ஏன் வந்துச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஓகேண்ணா. அதாவது இந்த 1974 இந்தியா 2-3 அக்ரிமெண்ட் போட்டுச்சு. இந்த கச்சத்தீவு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் பங்களாதேஷோடு 2-3 அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம். இந்த பங்களாதேஷும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, இந்த பங்களாதேஷ்குள்ளே அன்கிளேவ்ஸ்னு இருக்கும். அதாவது இந்திய பகுதி பங்களாதேஷ் எல்லைக்குள்ளே இருக்கும். அந்த எல்லைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் பங்களாதேஷ் எல்லைக்குள்ளே போய் இந்திய பகுதிக்கு போகணும். இதை ஆன்கிளேவ்ஸ் என்று சொல்வார்கள். இது முதல்லிருந்தே பிரச்சனை இருந்துச்சு. 1974 கொஞ்சம் பகுதி பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பங்களாதேஷினுடைய சில பகுதியும் நம்மக்கிட்ட பவுண்ட்ரி ஷேரிங்கில் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்கண்ணா. அதனால் இன்றைக்கி நம்முடைய அரசு வந்த பிறகு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பங்களாதேஷுக்குள்ளே போகிறதற்கு போய்த்தான் இந்தியன் பார்டருக்கு போக முடியுங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி எடுத்து, குறிப்பாக நமக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த கங்கை நதி அதோடைய ஃபரூக்கா பேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருந்துச்சு. அதற்கு இன்றைக்கி தீர்வு நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருந்த பவுண்ட்ரி தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் மரியாதைக்குரிய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சரித்திரம் தெரியாமல் பேசுகிறாங்க. இது இந்தியாவுடைய பகுதியை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அதாவது நத்திங் இன் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இலங்கையிலிருந்து ஒரு பைசா கூட நமக்கு லாபம் இல்லை. இதனால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு வரலாம், மீன் பிடிக்கலாம், கொடுங்க, அது வேறு. இலங்கை பகுதி வரைக்கும் வரலாம், வேறு. இந்தியன் ஃபிஷர்மேன் ரைட்ஸ் எவ்வளோ லைசன்ஸ் கொடுக்குறோம், அது வேறங்கன்னா எதுவுமே இல்லாமல் இந்தியாவுடைய நிலப்பரத்தை கொடுத்து இந்தியாவினுடைய பவுண்டரியை சுருக்கி ஆர்டிக்கல் 6 கச்சத்தீவு வரை செல்ல அனுமதி இருந்த ஆர்டிக்கல் 6ஐயும் எடுத்திருக்காங்க. அதனால் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்களுக்கு தெரியும், இதுவும் அதுவும் ஒன்றல்ல. இது இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பது ஜூன் 1974 காங்கிரஸ் அரசு செய்த செயல். செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்ல கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கற்றுக்கணும். இது எப்படி ஜெய்சங்கர் அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன்.
ஒரு தனி மனிதனாக இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நான், ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன். அதன் பிறகு இது பத்திரிகையில் வருது. எப்படி ஜெய்சங்கர் அவங்க சொல்கிறாங்க? ஜெய்சங்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. பத்திரிகையில் இந்த செய்தி வந்த பிறகு, அதுவும் ஆர்டிஐயில் இந்தியாவினுடைய குடிமகன், நீனும் போடலாம், நானும் போடலாம், வானத்தேக்காவும் போடலாம், அண்ணனும் போடலாம், யார் வேணாலும் போடலாம். அதன்படி கிடைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் என்னுடைய கைக்கு எப்போங்க நான் வந்துச்சு? கைக்கு வந்த தேதியிலிருந்து 12/3/2024 கைக்கு வந்த தேதியிலிருந்து இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய சொத்து. 12/3/2024 பொதுவெளியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சொத்து இது. அதை ஜெய்சங்கர் அவர்கள் என்று பேசியிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் தான் எடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கி பாருங்கள், காங்கிரஸ்காரங்க பொதுமக்கள் முன்னாடி வந்து தமிழக மக்கள் முன்னாடி கை கட்டி நமஸ்காரம் பண்ணி அப்பாலஜி கேட்கணும். செய்த தவறுக்காக ஒரு மீனவ சொந்தங்களை போய் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். திமுகவையும் கூட கூட்டிகிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திட்டு அடுத்த 10 நாட்கள் வெறும் மன்னிப்பு பிரச்சாரம் மட்டும்தான் காங்கிரஸும் திமுகவும் நடத்துகிறார். அந்தளவு கொடுமையாக செய்துவிட்டு எதுவும் தெரியாமல் காங்கிரஸுடைய மாநில தலைவர், அவருடைய தேசிய தலைவரை போல பேசினா என்ன பதில் சொல்கிறது? I don't see any discrepancy, madam, because now after this document is declassified now, we know for a fact that this was not a deal that was done legitimately. Meaning 1968, the Indian Prime Minister, Madam Indira Gandhi, and her counterpart from Sri Lanka, Senanayaka ji, both met. Even then, there was a lot of questions over why the meeting happened on Kachativu. Now the document, as you are yet to read this, madam. Once you read it after the press conference, as a very reputed reporter, you will clearly understand that including the Attorney General and our senior bureaucrats in the Ministry of External Affairs, they are very clear. India has a clear legal right over Kachativu. Despite all their file notings, they were overruled. And this Kachativu was given without any quid pro quo. So, we have to understand, madam, Kachativu was clearly till 1948. It was given by East India Company under the Jamindari rights to Raja of Ramanathapuram from 1875 to 1948. Until then, Raja of Ramanathapuram enjoyed undisputed privileged rights, including collection of pearls from there. And the duty and everything was paid only to the Madras Presidency. Now, after 1948 only, the Ceylon government started raising objections saying that Kachativu is part of the Dutch map. At that point of time, when Dutch were invaders in Sri Lanka, they were ruling. So they marked a small dot called some name in Dutch. They say it belongs to us. Now clearly, if we go through all the motions, we can very clearly see, even for Kalaignar Karunanidhi, during the argument presided by the Foreign Secretary, he said that Chinese influence, because of Chinese influence, we have to cede Kachativu. There are a lot of oils around Kachativu, we got to take it. And all those reasons they have given. What about oil now? After 40 years, is anybody talking about oil near Kachativu? So all these things were created alibi just to make sure that Congress was hell-bent on doing it. So I don't see any discrepancy. Maybe today after this document, then you should ask Government of India's their official opinion about. இதுக்கான முதலமைச்சர் அவர்களுக்கு செலக்டிவ் அமினீஷியா இருக்குது. அவர் அப்பப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை கேட்க மறந்துடுறாரு, இல்லை கேட்டால் அவருக்கு புரியறதில்லை. அதாவது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, கோபாலபுரம் அரசு போடக்கூடிய பட்ஜெட்டில் பட்ஜெட்ரி கிராண்டாக வர்றது மட்டும்தான் கணக்கு. இன்றைக்கி 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபா வருது. கேஸ் சப்சிடி 400 ரூபா 300 ரூபா வருது. இதையெல்லாம் சேர்த்தக்கூடாதா? அதையெல்லாம் சேர்த்த மாட்டாங்களாம்மா. ஏன்னா அது மோடி ஐயா நேரடியாக கொடுக்குறதாம்மா. இங்கே ஒரு வீடு கட்டினால் 2,63,000 ரூபா மானியம், அதையும் சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா மோடி ஐயா நேரடியாக கொடுக்கறது. ஸோ வங்கி கணக்குக்கு மோடி ஐயா ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க பாரத பிரதமர் அவர்கள் திருச்சியில், அந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே ஒரு போர்ட்டு கட்டுறாங்க, அந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில்வே மூலமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ இவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கு தனி. எங்களுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம். ஒரு முதலமைச்சர் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று தொடர்ந்து சொன்னால் அது முதலமைச்சரை சந்தேகப்படுறதா முயலை சந்தேகப்படுறதா நீங்களே முடிவு பண்ணிக்க. இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சென்னையில் இன்க்ளூடிங் நம்பர்ஸோட பேசி டைரக்ட் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே பேசி கொண்டிருக்கார். 33 மாதமாக அவர் செஞ்ச சாதனை என்னென்னு நான் கேட்குறேங்கண்ணா.
அவர் செஞ்ச சாதனையை சொல்லட்டும். எதுவுமே செய்யாமல் 1960 அரசியலை கையில் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன? ஒரு திட்டமே சிறப்பு திட்டம் தான். எத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது? 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கு. 15 அரசு மருத்துவ கல்லூரி வந்திருக்கு. திமுக இதுவரை 5 முறை ஆட்சியிலிருந்து உருவாக்கிய அரசு மருத்துவக் கல்லூரியை விட பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டுகளில் அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல் ஒரு போர்ட் எடுங்க, உள்கட்டமைப்பு எடுங்க, ஏர்போர்ட் எடுங்க, எல்லா வசதிகளும் அடித்தட்ட பாருங்கள், சாதாரண மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பாருங்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஸ்பெஷல் திட்டம் தான். முதலமைச்சர் அவர்களுக்கு 50,000 கோடி ஒரு திட்டம் போட்டால் தான் இவங்க தனியாக டெண்டர் கமிஷன்லாம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டம்லாம் தேவையில்லை. மக்களுக்கு 10,76,000 கோடி முத்ரா கடன் தமிழக நம்பர் 1. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம், மாவட்டத்தில் நம்பர் 1. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா உள்ள நம்ம வாங்கியிருக்கோம். இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா? இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும். இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா? அதனால் முதலமைச்சர் அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது எதற்காக நீங்கள் எங்களை கேட்காம கச்சத்தீவை கொடுத்தான்னு எதுக்கு சொன்னாங்க? அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலேருந்து எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க? அவங்க வெளிநடப்பு செய்த போது பேசின பேச்சு என்ன? ஆனால் இன்றைக்கு உண்மை வெளிவந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தான் திசை திருப்ப முயல்கின்றாரோ தவிர உண்மையைத்தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம். இதான் மேடம்க்கு சொன்னோங்கன்னா 2015 RTI என்பது கிளாசிஃபைடு டாக்குமெண்ட். அப்போ இல்லை, இட்ஸ் அ கிளாசிஃபைட் டாக்குமெண்ட். உதாரணத்துக்குங்கன்னா RTI செக்ஷனுக்கு அது போகுது, அவங்க பப்ளிக்லி அவைலபிள் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுதான் நடந்தது. அதான் மேடம்க்கு சொன்னேன், இன்றைக்கி 12/3/2024 பொதுவெளியில் வரக்கூடிய டாக்குமெண்ட் இது இன்றைக்கி பொதுவெளிக்கு வருது. அதன் பிறகு நீங்கள் கேள்வி கேட்குங்கிறதா நான் சொல்கிறேங்க. நான் ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு புதிய செய்தியை வெளியே வைக்கிறோம். ஆனால் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்னா உதாரணத்திற்கு இதில் கலைஞர் கருணாநிதி அவங்க கேட்பாங்க அந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட, யாருக்கெல்லாம் அது தெரியும்னு. அப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லுவார், இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரியும், இன்னொரு அமைச்சருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்ம 3 பேர்த்துக்கு மட்டும்தான் அது தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் பிரதமருக்கும் ஒரு அமைச்சருக்கும், அதன் பிறகு தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கேட்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியுமான்னு. நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லலை, பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் முடிவெடுக்கப்பட்டது. அதனால தான் இது பேர் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட். இன்றைக்கி இது டீக்ளாசிஃபை ஆகிருக்கு. ஸோ இன்றிலிருந்து தான் புதிய இன்ஃபர்மேஷனே பொதுவெளிக்கு வருதுங்கண்ணா. மேடம், they are duty bound to give support, madam, because they have created this problem. And Modi ji is trying to solve this problem. Who created it, ma'am? They created it. And we still remember, Madam Sushma Swaraj ji had to come all the way to Ramanathapuram, pacify our fishermen when they started protesting, when their kith and kin started getting arrested in the high seas. These are the early parts of our government, and even during Vajpayee Ayya's government. Now gone are the days. Now you are seen shooting happening at very high level in the high sea. Now all those things have happened, all those ruckus have happened, and DMK brazenly lying till now about the status of Kachativu. Now we believe Article 6 reinstatement step 1, whereby the Tamil Nadu fishermen can go till Kachativu, put their fishing nets, and taking back Kachativu. Even Nehruji said Kachativu is a small little piece of island with no value. So that is how Congress sees Kachativu. That is Nehruji's position. No value. Except a church, there is nothing. Blade of grass is not there. So now, historically, strategically, now because of China and whatever is happening around Sri Lanka, you all know it better. So Kachativu should be in India's presence. For us, we are looking very practically. Our fishermen should not suffer. That is our stated position. And the state government is duty bound to support it because they created this problem and we are trying to solve this problem. ஆனால் 1948 குறிப்பாக இந்த ஃபைல் நோட்டிங்கில் ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா 1948 இலங்கை முதலாக கேட்குறாங்க, கச்சத்தீவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு முதலாக டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ இந்திய அரசு அப்போவே யோசிக்கிறாங்க, குறிப்பாக பியூரோக்ரஸியில், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில், நாம் இலங்கையை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இலங்கையினுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ப்ராப்பராக இல்லை. இது 1961 10/5 ஒரு காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டிவி அவங்க ஃபைல் நோட்டிங்கில் இலங்கையினுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப சரியில்லாதனால இதை பற்றி நம்ம பேசுகிறது சரியாக இருக்காதுன்னு. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா இலங்கைக்கு மட்டும் பணம் கொடுக்கல, $2.6 பில்லியன் எல்லோருக்கும் கொடுத்துருக்கின்றோம். அது குறிப்பாக நீங்கள் கொடுக்கலாம், சைனாக்காரன் கொடுப்பான். சைனாக்காரன் கொடுத்தா மறுபடியும் நம்ம எங்கே போகிறதுக்கண்ணா? அதனுடைய விளைவை நம்ம பார்த்துட்டோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது குறிப்பாக 2009 போரை பார்த்தோம்.
குறிப்பாக இலங்கையினுடைய போர்ட்டெல்லாம் சைனா கண்ட்ரோலுக்கு போனது 2014 முன்பு பார்த்தோம். 2014 பிறகு மோடி ஐயா போராடி இன்றைக்கி இலங்கை முழுவதுமாக இந்தியாவோடு நட்புறவில் இருக்குது. அதுக்குள்ள நான் பேச விரும்பலைங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசுகிற சப்ஜெக்ட். நாங்கள்லாம் சாதாரண ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதனால் நாம் இது பேசினா சரியாக வராதுங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பேச வேண்டியது கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்றால் அது பண்டமாற்ற முறையில் வரக்கூடாதுங்க. இதை கொடுக்குற அதை கூடிய நாம் எதுவுமே வாங்காமல் தான் கச்சத்தீவை கொடுத்தோம். இலங்கைக்கு நாம் செய்திருக்கக்கூடிய உதவி என்பது தொப்புள் கொடி உறவு. ஏன்னா இலங்கை இன்றைக்கி குறிப்பாக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து இந்தியாவின் பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய உறுதியான எதிர்பார்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது நடக்கும் என்று நம்புகிறேன். This is a chief minister of a state blatantly and openly lying, knowing fully well his father ceded Kachativu. He was part of Madam Indira Gandhi's decision illegally without keeping Parliament in the loop. The reason I'm saying this with a lot of confidence, sir, because the Article 1 in the Constitution of India that defines the boundary of a country, and nobody can alter a boundary or include anything to a country without the Parliament's approval. That is Article 1. So in this case, without keeping Parliament was informed by the Home Minister Swaran Singh ji. The Parliament was just informed after the maritime agreement between India and Sri Lanka got signed. Now the cat is out of the bag, where we know the Chief Minister of Tamil Nadu then, Mr. Kalaignar Karunanidhi ji, was fully aware of it even a month before he gave his concurrence. So now after that his son writing a letter 21 times to the Honorable External Affairs Minister, it only shows even the son wanted something to hide, which is shameful. ஆனால் இதில் என்ன தேர்தல் ஆதாயம் நான் கேட்குறேங்க. 2 ஆண்டுகளாக கச்சத்தீவு தமிழகத்தோடு இந்தியாவோடு இருக்க வேண்டும்னு எல்லாம் சொல்கிறோம். பொன்னாரண்ண தலைமையில் ஒரு குழு 2 ஆண்டுகளுக்கு முன்பே போய் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறாங்க. அப்போ எங்கே தேர்தல் வந்துச்சுங்கண்ணே? முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேசிய பிறகு ஆர்டிஐயில் போட்டு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டை பொதுவெளியில் விடுறோம். இதற்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தேர்தல் நேரத்திலான கச்சத்தீவு வரப்போகுது. இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் உண்மையை சொல்கிறோம். மக்கள் மன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ சீரியஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய மீனவ சொந்தங்களுக்காக எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறோம். அதாங்க நான் உண்மை. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வந்து கையை பிசைந்து கொண்டு ஒரு கட்சி ப்ராப்ளமில் இருந்தாங்க, இன்னொரு கட்சி சொல்யூஷனில் இருக்க விருப்பம் இல்லை. நாம் என்ன சொல்கிறது? நான் அவங்கள பற்றி போகலையே இல்லைங்கண்ணா. அருணாச்சல் எங்கே போயிருக்கு, லடாக் எங்கே போயிருக்கு, எங்கே போயிருக்குண்ணா, எங்கே போயிருக்கு, எங்கே போயிருக்குண்ணா, எங்கே போயிருக்கு? 1960 காலகட்டத்தில் நடந்த வாரில் சைனாவோடு அக்ஷாய் சின்னம் கொடுத்தோம் அஃபீஷியலாக. அதை இன்றைக்கி சைனீஸ் ஆக்குபைடு காஷ்மீர்னு பேர் வேறு வச்சுருக்கோம். அதே போல் அருணாச்சலை கொடுத்தோம். இன்றைக்கி தவாங்குள்ள ஒரு பகுதி, இன்றைக்கி தவாங்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தவாங்குக்கு போனாவே அங்கே இருக்கக்கூடிய சைனா பிரச்சனை பண்ணுறான். இன்றைக்கும் ஸ்டேப்பிள் விசா கொடுக்குறான். இதெல்லாம் யார் செய்ததுங்கன்னா காங்கிரஸ். அதாவது இந்தியாவுடைய வரைபடத்தை ஃபுல்லாக ஆல்டர் பண்ணி எல்லா பகுதியும் கொடுத்துருக்காங்க. நாம் வந்த பிறகு நிறைய பீக்கை கிளைம் பண்ணியிருக்கோம். இல்லீகலாக யாரெல்லாம் வந்து நம்முடைய இடத்தை, குறிப்பாக அக்ரெசிவ் சைனா பெரிய பெரிய பீக்கெல்லாம் வின்டர் காலத்தில் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்முடைய வீரர்கள் போராடி ஒரு இடமாக நாம் மீட்டு கொண்டிருக்கின்றோம். ஆமாம், நமக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குது. காரணம், சைனாவும் அக்ரெசிவாக இருக்கிறாங்க, அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாமளும் அக்ரெசிவாக இருக்கோம், அந்த இடத்தை நமக்கு வச்சிருக்கணும். இதற்கு முன்பு பிடிச்ச இடத்தையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக எங்கே நம்ம கொடுத்துருக்கோங்கண்ணா? சைனாவில் சொன்னாங்களா அல்லது இந்தியன் அரசு சொல்லிச்சா? வேறு யார் சொன்னாங்கண்ணா? அதனால் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய எல்லை பகுதியை, குறிப்பாக காஷ்மீர் பகுதியும் அருணாச்சல் பகுதியும் சைனாவுக்கு கொடுத்துருப்பது காங்கிரஸ் தான். இன்றைக்கி காங்கிரஸ் எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ பிரச்சனை தான். இன்றைக்கி இதெல்லாம் வெளியே வந்த பிறகு திசை மாற்றுவதற்காக காங்கிரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். சார், ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் A.K. Antony ji in 2011 in Parliament. He said the best way to retain India's defense is not to do any developmental project in the border area. He said if you do developmental project in the border area, the neighboring countries will feel threatened. That is why in India's border area, not even a single road was put, not even a tunnel was built. That is A.K. Antony ji of Congress government. Now after we have come, we are securing all the border areas. We are building tunnels, we are building 6-lane roads. The fighter jet bases are getting created, transport flights are getting landed. Now in this context, we all know an aggressive China
When it is trying to take India's land, India is fighting back. What happened in Galwan is a classic case where a bellicose China wanted to take India's territory. And our brave soldiers, we fought it. And we have also secured some high passes now, which is in India's control. Now, if there is one party in India which cannot speak about India's territorial integrity, it is Congress party. ஆனால் குறிப்பாக இதையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை குடியுரிமை கிடைக்காம இல்லைங்கன்னா குடியுரிமை அவங்களுக்கு இருக்குது. 14 ஆண்டு காலம் இங்கே இருந்திருக்கணும், தொடர்ச்சியாக 11 வருஷம் இங்கே இருந்திருக்கணும், குடியுரிமை கிடைக்குது. எத்தனையோ பேருக்கு குடியுரிமை கிடைக்காம இல்லைங்கண்ணா. ஸோ குடியுரிமை யாருக்கும் மறுக்கப்படல. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது அது அந்த 5 ஆண்டுகள் யார் இந்தியாவில் வந்து 2014க்குள்ளே வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு யாரும் குடியுரிமை மறுக்கவில்லை, குடியுரிமை கிடைக்குது. நம்முடைய ஆட்சியிலையும் குடியுரிமை கொடுத்துருக்கோம். ப்ரொவைடட் 14 வருஷத்தில் 11 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்துருக்கணுங்கண்ணா. இன்றைக்கி நம்முடைய அரசு வந்த பிறகு குறிப்பாக அமித்ஷாஜி அவர்கள் இதை பற்றி 2-3 இடத்துல கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக சிஏஏ என்பது ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன். அந்த நாடுகள்லாம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று சொன்ன காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் வெளியே வந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் எல்லாரும் வெளியே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கான சட்டம். ஸோ இது குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா குடியுரிமை இருக்குது, குடியுரிமை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டாவது இன்னும் டீட்டெயில் அதுக்குள்ளே போய் வாரின் போது வந்திருக்கிறாங்க. அதாவது 1984 வாருக்கு பிறகு யார் ரெஃப்யூஜியாக வந்திருக்கிறாங்களோ, வாருக்கு பிறகு சண்டைக்கு பிறகு ரெஃப்யூஜியாக வந்திருக்கிறாங்க கேம்பில். ரெஃப்யூஜியாக வர்றவங்க இந்தியாவை பொறுத்தவரை எல்லா ரெஃப்யூஜியும் நாம் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா ஐநா சபையினுடைய ரெஃப்யூஜி ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணலை. 1951, 69 நம்ம சைன் பண்ணாதனால ரெஃப்யூஜிஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப அந்த ஊரில் பிரச்சனை சரியான பிறகு அவர்கள் அங்கே செல்ல வேண்டும். இது பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபால்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை இந்தியா ஃபாலோ பண்ணுது. இது 1950 ஃபாலோ பண்ணுறோம். இது புதுசாக பிஜேபி கவர்மெண்ட் வந்தோடனே இல்லைங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலும் இதே தான். ரெஃப்யூஜிஸை பொறுத்தவரை, அதாவது இலங்கை தமிழர்களில் யார் ரெஃப்யூஜியாக ஒரு போருக்காக அங்கிருந்து தப்பிச்சிங்க வந்து நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம். எதிர்க்கட்சிகளை ஒழிப்பேன் எங்கேயும் சொல்லலையாங்கண்ணா. எங்கே மோடியை எதிர்க்கட்சிகளை ஒழிப்பேன் என்று சொன்னார்? எங்கேயுமே சொல்ல. அண்ணாவது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு பிரதமர் சொன்னாங்க. அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அது என்ன அர்த்தங்கண்ணா? காங்கிரஸ் இந்தியாவிலே எங்கேயும் ஆளக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். காங்கிரஸினுடைய சித்தாந்தம் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதுக்காக காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாதுன்னு யாராச்சும் கிளம்பியிருக்கிறோமாங்கன்னா இல்லையே. அதனால் எதிர்க்கட்சிகள் இந்தியாவை ஆளக்கூடாது, காரணம் இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர எதிர்க்கட்சியை ஒழிப்பேன்னு எங்கேயும் சொல்லலையாங்கண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கேயெல்லாம் மேம்பாலங்கள் கட்ட வேண்டுமோ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்குள்ளே மேம்பாலங்கள் தேவை. சயின்டிஃபிக்காக டிராஃபிக்கை டீகன்ஜஸ்ட் பண்ணுறக்கு. இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். சத்தி ரோட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, கணபதி ரோட்டில் பிரச்சனை இருக்குது. அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது, மக்களுடைய கோரிக்கை. ஆனால் 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் மேம்பாலத்தை நான் கட்டுவேன். குறிப்பாக அது வந்து இதை ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும், 3 அடுக்கில் சால்வ் பண்ண முடியும், மல்டிபிள் டிராஃபிக்கை கொண்டு வர முடியும். அதனால் கோவையை பொறுத்தவரை அன்சைன்டிஃபிக்காக மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பதற்காக மேம்பாலம் கட்டுவது வேறு, மேம்பாலம் வேண்டும் என்பதற்காக மேம்பாலம் கட்டுவது வேறு. நான் மேம்பாலங்கள் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லிங்கன்னா கோயம்புத்தூரில் கட்டப்பட்ட நிறைய மேம்பாலங்கள் தேவையில்லாத மேம்பாலங்கள் கமிஷனுக்காக கட்டப்பட்டது என்று தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தானே வந்தே பாரத் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் கோவையிலிருந்து பெங்களூருக்கு. அதுவும் மக்களுடைய கோரிக்கை ஏற்று கம்ஃபர்டபுள் டைமிங் 6 மணி இங்கேருந்து டிபார்ச்சர். அதே போல் அங்கே இன்றைக்கி வந்தே பாரத் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் வந்தே பாரத் முதலாக வெற்றிகரமாக வந்திருக்கு. அதே ஒரு சாதனை தானுங்கண்ணா. அதை தாண்டி இன்னும் வந்தே பாரத் அதிகமாக இயக்கப்பட வேண்டும், அதுவும் மக்களுடைய கோரிக்கை. இன்னும் வேகமாக 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போக முடியுமான்னு கேட்குறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். குறிப்பாக கோயம்புத்தூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அஃபீஷியல்ஸ் ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக ட்ரெயின் இயக்குவதற்கு இங்கே வாய்ப்புகள் குறைவு, பிகாஸ் கன்ஜஸ்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு பீலமேடு ரயில்வே ஸ்டேஷன், சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் இரண்டையும் கூட துரிதப்படுத்தி இன்னும் கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி இந்த அம்ரித் பாரத் ப்ராஜெக்டில் கூட பார்த்திங்கன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அரசு கையில் எடுத்து பெரிதுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம்
புதிதாக ஒரு ரயில் ஆரிஜின் பாயிண்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிப்பதே கடினம். பிகாஸ் உள்ளே வர முடியாத அந்தளவுக்கு ட்ரெயின் இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பீளமேடு, சிங்காநல்லூர் இதெல்லாம் பயன்படுத்தி கோயம்புத்தூரிலிருந்து மரியாதைக்குரிய சகோதரர் சொல்வது போல இன்னும் புதிய வழித்தடங்கள் வேண்டும் என்றால், அதுவும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியாக வச்சுருக்கோங்க. நார்த்து கோயம்புத்தூர் வானத்தேக்கா சொல்கிறது, நார்த்து கோயம்புத்தூரும் போத்தனூரும் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீமில் டெவலப் ஆகிட்டுருக்கு. காரணம், டிராஃபிக்கை டீகன்ஜஸ்ட் பண்ணணும். நாங்கள் புதுசாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பது பீளமேடையும் சிங்காநல்லூரையும் தரம் உயர்த்த வேண்டும் என்றும் சொல்லுகின்றோம். அண்ணே இல்லை ஏற்புடையதான். நேரோ பாடி ஃப்ளைட் வேண்டும், யாரும் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே இருக்குது, ஃப்ளைட் வருது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தேவை, ஓகே திரும்ப பழைய ஸ்டோரிக்குள்ளே போகணுமே. இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை என்ன, கோடு ஷேர் கேட்குறோம். கோடு ஷேர் எல்லாமே மறுபடியும் நான் காங்கிரஸ் ஆட்சி வம்பு கேட்குறேன்னு நினைக்காது. 2004 14 வரை இருக்கும் பொழுது குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் போடுறீங்கன்னா அது ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட். அதாவது 360 சீட் ஒன் வேனா மிடில் ஈஸ்ட் 360 சீட் ஆப்போசிட் வே கொடுப்பாங்க. அப்போ ஜெட் ஏர்வேஸ், நான் கம்பெனி பேரெலாம் எடுக்க விரும்பலை, பிரஃபுல் பட்டேல் அவங்க எல்லாம் அன்றைக்கி ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தாங்க. அதன் பிறகு நிறைய பிரச்சனைகள் அங்கே நடந்துச்சு. அதன் பிறகு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்குமெல்லாம் போச்சு. இந்த ரூட் ஸ்கீம் எல்லாம் போச்சு. அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா. ஆனால் இன்றைக்கி புதிதாக மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரணும், புதிதாக ஒரு விமான நிலையத்தை மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே அனுப்பணும்னா ஏற்கனவே இயங்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய ரைட்டை தான் இப்போ வாங்கணும். புது வழித்தடங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு இல்லை. அதை தாண்டி நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போடணும் அப்படின்னா புதிதாக மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய வைடு பாடி ஏர்க்ராஃப்ட் பர்மிஷன் கொடுக்கணும். இந்தியாவிலிருந்து வைடு பாடி ஏர்க்ராஃப்ட் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகணும். அப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸோட எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸோட அந்த பெரிய விமானம். அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கி கோயம்புத்தூர் மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருப்பது வைடு பாடி ஏர்ப்ளைன் கோட் ஷேரில். குறிப்பாக இங்கேருந்து அமெரிக்கா போகும்போது ஒரு லக்கேஜ் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போட்டிங்கன்னா யூஎஸில் ஏதோ ஒரு நகரத்தில் நீங்கள் எடுக்கணும். இதற்கு தொடர்ந்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் மிக கடினமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கோடு ஷேர் அக்ரிமெண்ட்டை கொண்டு வர கோயம்புத்தூர்லேருந்து அவுட்வேர்ட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் மிடில் ஈஸ்ட். ஏன்னா சிங்கப்பூருக்கு இன்றைக்கி விமானம் இருக்குது. இரண்டாவது, கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்றைக்கி இது பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேசஞ்சர் இன்ஃப்ளோக்கும் கோயம்புத்தூர் விமான நிலையம் ஒரு சிறிய விமான நிலையம். இதில் ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஒரு லாஞ்சிலிருந்து உள்ளே போய் பாருங்கள், கம்ஃபர்டபுளாக யாரும் வந்துட்டு போக முடியாது. அதற்காகத்தான் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் வேண்டும். இதை 10 ஆண்டு காலமாக பேசி கொண்டிருக்கின்றோம். கடைசி 87 ஏக்கரை மாநில அரசு கொடுக்காமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அரசியல் எப்பவுமே கொடுக்கறதாங்க. அதாவது எங்களுடைய 3 தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க போகிறாங்க. கல்லால் அடித்து கலாட்டா பண்ணி கைது செய்து 5 நாட்கள் கழித்து இன்றைக்கி திமுக காரங்கெல்லாம் போய் அவங்க அம்மாவை கிளப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூரினுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 நாட்கள் கழித்து, அதுவும் கல்லடிப்பட்டு எங்களுடைய தொண்டர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் போவாங்களா? எங்களுக்கு எந்த பகுதியில் செல்ல வேண்டுமோ அந்த பகுதியில் தான் போகிறோம். இத்தனை கோயம்புத்தூருக்குள்ளே இத்தனை இடத்துல போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. எங்கேயாச்சும் பிரச்சனை வந்திருக்கா? இந்த நௌஷாத் என்கின்ற மனிதன் தானே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, இது நோ பவுண்ட்ஸ் ஏரியா, இது ஒரு பர்டிகுலர் சமுதாயம் மட்டும்தான் வாழுவாங்க, இதெல்லாம் பேசியது யார்? நௌஷாத். காவல்துறை அப்போவே 2 பக்கம் விசாரித்தாங்கல்ல, எதுக்கு நௌஷாதை கைது பண்ணாங்க? அப்போ காவல்துறை அன்றைக்கி விசாரித்தாங்க, எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் ஸ்பாட்டுக்கு போனாங்க. ஸோ 5 நாட்கள் கழித்து புதிதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் அரசியல் உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படின்றதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் பொய் கேஸ்னே, அதெல்லாம் பார்த்துக்கலானே. 5 நாள் கழித்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் 5 நாள் கழித்து ஒரு புது கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அது திமுகக்காரர் இது பின்னாடி இருக்கான். இதை விட என்னென்ன சொல்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். 2021 ஜான் பாண்டியன் அவங்க எந்த சிம்பிளில் நின்னாங்கன்னா, 2021 ஜான் பாண்டியன் அவர்கள் இரட்டை இலை சிம்பிள் எங்கே நின்னாங்க? எக்மோரில். அதற்கு முன்பு ஜான் பாண்டியன் அவர்கள் எங்கே இருந்தாங்க? இன்றைக்கே அந்த இஷ்யூவை கிளப்புறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடும் பொழுது இந்த பிரச்சனை எங்கே போச்சு? அன்றைக்கே யாரும் பேசலை. இன்னைக்கு 2024 ஜான் பாண்டியன் போட்டியிடும் பொழுது மட்டும் ஏன் பேசுகிறாங்க? எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சி நீங்கள் நடத்தும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? அக்யூட்டல் சொல்லியிருக்காங்க. எமோஷனாக கட்சி நடத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு என்ன? நாங்கள் எல்லோரையும் மதிக்கின்றோம், எல்லோரையும் சமமாக பார்க்கின்றோம். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எதிர்த்து இந்த கட்சி வேலை செய்யணுமா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு அக்யூட்டல்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதனால் ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சியாக நீங்கள் நடத்தும் பொழுது ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் தானே ஃபாலோ பண்ணணும். இதே ஜான் பாண்டியன் அவர்கள் 2021 ரெட்டலை சிம்பல் நிற்கிறாங்க. அன்னைக்கு பிரச்சனை இல்லை.
ஆனால் இன்றைக்கி ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சிம்பல் என்ன பிரச்சனை? இது என்ன நியாயம்? அதுக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி தான் நாங்கள் போக முடியும். எல்லோரையும் மதிக்கின்றோம், எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை ஒரு ஃபைனல் ஆர்டர் என்ன, அதை பொறுத்து தான் நாங்கள் முடிவெடுக்கின்றோம். அது 2021 ஒரு தன்மை, அது 2021க்கு அப்புறம் இந்த 3 வருஷத்தில் நிலைமை எதுவும் மாறலிங்கண்ணா. 2021 தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்தார், அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். 2024 தேசிய ஜனநாயக கூட்டத்தில், இன்றைக்கி அதிமுக இல்லை, அவ்வளோதான். இந்த 3 வருஷத்தில் என்ன புதுசாக மாறி இருக்குது? எங்களுடைய டெசிஷன் நாங்கள் இன்றைக்கி மாற்றுறதுக்கு ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் அப்பீல் இருக்குல்ல, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் தீர்ப்பல்ல, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் தீர்ப்பல்ல, இதுவும் அப்பீல் போய் தான் அக்யூட்டல் ஆச்சு. இப்போ அந்த தீர்ப்புக்கு மேலே எங்கே போவீங்கன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி ராஜா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு ஃபைனலாக இவர் நிரபராதின்னு சொல்லிட்டு உங்கள் வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதான் ஹையஸ்ட் இந்த லேண்ட் இருக்கக்கூடிய கோர்ட். நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை குறிப்பிட்றேன், நான் ஒரு ட்ரையல் கோர்ட்டினுடைய தீர்ப்பை குறிப்பிட்றேன். ஏன்னா ட்ரையல் கோர்ட்டினுடைய எல்லா தீர்ப்பும் இன்றைக்கி அப்பீல் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் ட்ரையல் போயிட்டு. நான் சொல்வது இந்தியாவுடைய ஃபைனல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைனல் தீர்ப்பு. அதுக்கு மேலே அப்பீலுக்கு நான் எங்கே போவேன்னு நான் கேட்குறேன். ஆனால் என்டிபிஎஸ் சட்டம், அந்த எனக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த திமுக அரசியல்வாதிகிட்ட பேசி மூளை மழுங்குது. என்டிபிஎஸ் சட்டம் யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? ஒரு லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் கொடுக்குது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கலாம், டிஒஎஸ்பி ஆக்ஷன் எடுக்கலாம், சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ என்டிபிஎஸ் சட்டத்தை திருத்திடுவோமா? இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அந்த ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சட்டம் என்டிபிஎஸ் சட்டம். அது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அது செயல்படுத்துறதுக்கு தான் காவல்துறைக்கு இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு அரசுலேயே காவல்துறையில் ஆன்டி ட்ரக் செல் வச்சுருக்காங்க. கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் உளர்றாங்கன்னா எப்படின்னு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சார், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ் whichever death has happened, so even now when a boat gets seized, picked up, each boat has got a GPS which gets submitted in Sri Lankan court. If the driver is coming for the second time, different punishment, driver different punishment. I am not going to get into it, sir. I will not get into these matters. Now we have to understand the point what I am trying to make. After you have reduced the area of Kachativu, your boundary has shrunk. Until then you are going beyond what is so-called the international boundary of India now. So that is what I am arguing. Since you have shrunk that boundary, so whatever has happened in that boundary, it is DMK that is responsible, which is officially a Sri Lankan boundary now. Correct, sir? Every time it killing happens, it is a matter of dispute between two countries. The other country will say, you have entered my boundary, so I have taken the recourse to shooting to stop you despite my warning. That is the other country's argument. Our argument is you are within our boundary. So that is why the matters are in court. That is why we fight it out. But you say that DMK should take responsibility for... Naturally they should take... Anna, very simple, Anna. This is the boundary, initial boundary. You reduce the boundary here. You are given this boundary to Sri Lanka. So whatever has happened here, who is responsible? It is Sri Lanka.